Excuse me. Yes. Browsing. உள்ள நம்பர் 17. என்ன நடக்குதுங்க? இது இன்டர்நெட் சென்டரா இல்ல வேற ஏதாவதா? ஏய் எந்திரி, வெளிய வா. வா வா. சார் சார் சாரி சார். போ. சார் 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 போடா. தெரியாம பண்ணேன் சார். இப்படி பண்ண மாட்டேன் சார். முளைச்சி 3 இலை விடல, அதுக்குள்ள பொண்ணு கேட்டா போடா வெளிய. போடா வெளிய. நீ உள்ள போ போ போ. வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க, அப்பாட்ட பேசணும். ஹலோ சார், நீங்க வந்துருங்க சார். வயசு ஒரு 17-18 இருக்கும். என்ன இந்த நெட்ல அனுப்பலாமா? சார் நாங்க ரொம்ப டீசன்டான ஃபேமிலி சார். அதான் பார்த்தேன் சார். தயவு செஞ்சு எங்க அப்பாட்ட மட்டும் காட்டிடாதீங்க சார். உங்க அப்பாட்டெல்லாம் சொல்லவே மாட்டோம், பயப்படாத. உங்க அப்பாவுக்கு தெரியாது. சும்மா ஒரு 10 நிமிஷம் அந்த பையனோட பண்ணதை வேற ஒருத்தரோட பண்ணணும். அதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் அப்படிப்பட்ட பொண்ணு. நாங்க அந்த மாதிரி ஆளுங்க. நாம் காணவிருப்பது திருட்டு மற்றும் ஆபாச வீடியோக்கள். ஆபாச வீடியோக்கள் சமூகத்தில் அறியா வயதினரையும் பாதிக்கின்றன. ஆபாச வீடியோக்கள் சிடி கடைகள் மூலமாகவோ அல்லது இன்டர்நெட் மூலமாகவோ எளிதில் சென்றடையக்கூடியது. இதன் மீதான நடவடிக்கைகள் பற்றி மாநகர காவல் ஆணையாளரை வர அந்த டிவி நியூஸ் கூட ஏயு சர்டிபிகேட் கொடுக்கணும் போல போலீஸ் டிபார்ட்மென்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க? இருங்க தாத்தா, டாடி பேசுறாங்க. ஷேர் பண்ணிக்க முடியாத பொசிஷன்ல இருக்கோம். என்னோட சபார்டினேட் டிசி தியாகராஜன் தான் இந்த கேஸ் லீட் பண்றாரு. சரியான கோணத்துல தான் போயிட்டு இருக்காரு. உங்களை பத்தின ஊழல் குற்றச்சாட்டுகள் சமீப காலமா அதிகமா வெளிவந்துட்டு இருக்கே, அத பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? இந்த கேள்வி கேட்க நம்ம இங்க சந்திக்கலன்னு நினைக்கிறேன். அதுக்காக தனியா ஒரு மீட்டிங் வைங்க. அங்க தேவையா இது நமக்கு? அப்பா அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. அது எனக்கும் தெரியுமா, ஆனா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாதே. ஓ மருமகம் மேல ஊழல் புகார் இருக்காமேன்னு கேட்பா. ரொம்ப அவமானமா இருக்கும். சாப்பிட வாங்கப்பா. அவனை வேலையை விட்டுற சொல்லு. தாத்தா அப்பா கிட்ட பேசணும். கௌதம், என்ன சும்மா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்க?
நாளை காலைல வீட்டுக்கு தானே போறோம். கோபத்தை அவன் மேல காட்டுறேன். நீ ஃபோன் பண்றா கண்ணா. திடீர்னு நீங்க எங்க வீட்டுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு சார். தியாகராஜன், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் வந்தேன். ஹாய் அங்கிள். ஹாய். ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ த சேம். என்ன படிக்கிறேன்? 9th ஸ்டாண்டர்ட். வெரி குட். ஸ்வேதா உள்ள போய் படி. உங்களுக்கும் வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கா, யோசிங்க. என்னை சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. இனிமேலாவது பார்த்து நடந்துக்கோங்க. தியாகராஜன், இப்போ உங்ககிட்ட ரெக்வஸ்டா கேட்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். ஹாப்பி நியூ இயர் வீட்டில் சொல்லிடுங்க. எஸ் சார். சார், கமிஷனர் கரப்ஷன் பண்ணக்கூடாத ப்ரூஃப் என்கிட்ட சார். இப்போ கூட என் வீட்டில் வந்து என்ன மிரட்டிட்டு போறாரு சார். ஆமா சார். எஸ் சார். எங்கிட்ட இருக்க எப்படின்னு சொன்ன நாளை காலை உங்க நேரில் வந்து பார்க்குறேன் சார். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் சார். தேங்க்யூ சார். ஹலோ. சாரி தியாகராஜன் சார், டிஸ்டர்ப் பண்ணேன். என்னோட ஃபோன் அங்கே மறந்து வச்சுட்டேன். நானே நேரில் வந்து தரேன் சார். நான் இங்கே பெசன்ட் நகரில் ப்ரோக்கன் பீச் பக்கத்தில் இருக்கேன். வாங்க தியாகராஜன். இந்தாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன் ப்ளீஸ். சார். ஓகே சார். Continuous dancing, so her breathing. தனியாவா ஆடிட்டு இருக்க? Hey, no, she is continuing the dance, man. யாரோட? Hey, I don't know. ஹலோ, ஏன் சிரிக்கிறீங்க? ஓவால் மட்டும் வேலண்டைன்ஸ் டேவை தனியா செலிப்ரேட் பண்றா போல இருக்கு. கண்டவனோடையும் நீங்க 2 ஜெனரேஷன் பின்னாடி இருக்கீங்க. இதேதான். இதை சொல்லித்தான் என் ஆள் என்னை விட்டுட்டு போயிட்டான். போகாட்டினதான் ஆச்சரியம். லவ்ங்கிறது மனசு, ட்ரஸ்ட், நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அது உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு Ladies and gentlemen, as tonight is Valentine's Day, the lights will be switched off in a few seconds. So let's get ready to party. எதுக்கு லைட் ஆஃப் பண்ணணும்? இருட்டுக்குள்ள லவ் தேட போறீங்களா? ஏன்டா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க? நீ சொன்ன மாதிரி மனசு, நம்பிக்கை, அதான் ட்ரஸ்ட். இதுதான் லவ்னா எதுக்குடா இருட்டு கலையிறீங்க? அது எப்படி அது? டேய், அங்க என்ன கலாட்டான்னு பாரு. இது இல்ல லவ். ஹலோ, உங்களை மாதிரி ஆளுக்குலாம் எத்தனை வருஷம் ஆனாலும் இதெல்லாம் புரியாது. போ போ, லைட் ஆஃப் பண்ணது உனக்கே புரியும் நீ யாருன்னு. போடா சைக்கு. வேர் இஸ் மை மொபைல்? சார் என்கிட்ட தான் சார். என் லேப்டாப் இதானே சார்? என்னங்க சார்? தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க சார். ஓவர் சார். உன் பேர் என்ன? பிரவீன் சார். சார் சார். சார், பார்த்து சார். எவ்வளவு சம்பளம்? ஹலோ, 4000 சார். லவ் பண்றியா? இல்ல சார். காசு இருந்தாதான் காதல் வரும். ஆம்பளைக்கு பொம்பளை தேவை, பொம்பளைக்கு காசு தான் தேவை. லவ் பண்ணாத, காசு தான் எல்லாமே. ஓகே. டாக்ஸி கூப்பிடுவா சார்? கார். சார், கார் சவுண்ட் பின்னாடி கேட்குது சார். மை கார். சார், பார்த்து. I'll manage. இந்த ஜமாய். தேங்க்யூ சார். குட் நைட். இப்படியே எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்து அனுப்புங்க. இவனுக்கு கார் எடுத்துட்டு போய் ஃபிளாட் பாட்டில் தூங்குற மேல ஏத்தி கொல்லட்டும். போயா. என் மொபைல காணோம். ஐயோ, என் பேக்க காணோம்டா. Hey, where is my laptop? டேய், காக்கி காணும்டா. டேய், முதல்ல கார் இருக்கான்னு பாரு. The
The subscriber you have called cannot be reached at the moment. உங்கள் டார்லிங்கின் ஃபோன் சுடப்பட்டுள்ளதால் தயவு செய்து ஃபோனை வைத்து விடுவோம். கொஞ்சம் காதகன் கொஞ்சம் காதலன்தான் கொஞ்சம் நண்பனே கொஞ்சம் அன்பனே கொஞ்சம் போக்கிரிதான் கொஞ்சம் மன்மதன் கொஞ்சம் காதகன் கொஞ்சம் காதலன்தான் கொஞ்சம் நண்பனே கொஞ்சம் அன்பனே கொஞ்சம் போக்கிரிதான் எப்பொருள் யார் வசம் இருக்கையிலும் மெய்ப்பொருள் தான் அது இவன் கிழியே பலரிடம் சேர்ந்ததை தேர்ந்தெடுத்து தன் வசம் சேர்ப்பது இவன் வழியே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 கொஞ்சம் மன்மதன் கொஞ்சம் காதகன் கொஞ்சம் காதலன்தான் கொஞ்சம் நண்பரே கொஞ்சம் அன்பரே கொஞ்சம் போக்கிரிதான் ஆயிரம் கூடை அல்வாக்கள் வாங்கி அன்பாக தருவான் கிருஷ்ணா கிருஷ்ணா துப்பட்டா காற்று மோதிடும் போது மாட்டேன் நான் சொல்வான் கிருஷ்ணா கிருஷ்ணா ஐயோ காக்கி சட்டை தூரம் தரும் போது வாசத்தை கண்டுபிடிப்பான் மேகத்தின் மாடி ஏறி வான ஜன்னல் தாண்டி விண்ணீனை தட்டி பறிப்பான் கைகள் கூட அறியாமல் கைரேகை களவும் செய்வானே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கொஞ்சம் மன்மதன் கொஞ்சம் காதகன் கொஞ்சம் காதலன்தான் கொஞ்சம் நண்பரே கொஞ்சம் அன்பரே கொஞ்சம் போக்கிரிதான் பேருந்தில் ஏறும் கூட்டங்கள் கண்டால் பேரின்பமாகும் கிருஷ்ணா கிருஷ்ணா ஒவ்வொரு நாடும் ஆபத்து பூக்கள் கொய்திடும் பக்தன் கிருஷ்ணா கிருஷ்ணா அழகான கல்வன் என்று 1000 பேர் கூடி ஆனந்த பட்டம் தரலாம் திருநாத ஜென்மம் ஏனும் செல்ல பெயர் வாங்க இன்னமும் கஷ்டப்படலாம் சண்டே மட்டும் ஒரு நாளை விடுமுறை நாளென விட்டு வைப்பான் கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 வேலு நான் வரலடா. ஏன்டா? உங்க அப்பாவுக்கு என்ன பார்த்தாலே அலர்ஜிடா. டேய் வாடா. டேய் நான் போறேன்டா. டேய் சுமாரா. டேய் வாங்கடா. எங்க போயிட்டு வரீங்க? ஏண்டா எத்தனை நாளைக்கு இப்படி பொறுப்பு இல்லாம இருப்பீங்க? லேட்டா வரணும் ஒரு ஃபோன் பண்ண மாட்டியா? எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு இருக்கேங்க. நீ என்ன வீட்டுக்கு போலியா? இல்ல லேட் ஆயிடுச்சு அதான். ஒரு நாளைக்கு எத்தனை தண்டா அடிப்பீங்க? இதுக்கெல்லாம் சேருங்க. சாப்பிட்டியா? இல்ல. சாப்பிட்டுருக்க மாட்டீங்களே, இதுக்கெல்லாம் சேராதீங்க. போய் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு ஒரு நாள் ஏதோ ஓட்டினா போதும்னு நினைச்சா பத்தாது. நாளைய பத்தி யோசிக்கணும்.
இந்த வயசுல உழைக்கலாம் எந்த வயசுலயும் ஜெயிக்க முடியாது. ஏண்டா அவர் அந்த திட்டிட்டு போறாரு, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்க. டேய் உனக்கு இது வேணுமா, நான் சாப்பிட்டுமா? ஒன்னு தெரிஞ்சுக்கோ, இந்த தரதலையோட சுத்துறது நிறுத்தினால நீ உருப்பட்டுற. சீக்கிரம் சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் சொரணை இருக்கு, வேணாம் நீயே சாப்பிடு. அப்போ இந்த ஆம்லெட் நான் எடுத்துக்கிறேன். டேய், ஒரு நண்பன் சாப்பாடு வேணான்னு சொன்னா கெஞ்சணும், அவன் தான் நண்பன். படா. டேய் எப்படி புடுறா. மறந்துட்டேனே, ஒரு நிமிஷம். யாரு? சச்சுவா? சச்சு இல்ல, தோ காபி பக்கத்திலே வச்சிருக்கேன். வேற ஏதாவது வேணுமா? ஒன்னும் வேணாம். சரி, நான் வரேன். சரி. டேவா. யாருப்பா அது? யாருன்னு தெரியலடா. நான் வீட்டுக்குள்ள வரும்போதே அவர் இருந்தாரு. காதும் கேட்கல, கண்ணும் தெரியல. அவரை நம்பி இந்த வீட்டை விட்டு போயிருக்காங்க. யாராவது உள்ள பூந்தா என்ன பண்றது? வாங்க. இனிமே யார் பூந்து என்ன ஆக போகுது? வேலு, இந்த வீட்டுக்காரனுக்கு டைம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க அப்பா வாழ்க்கையாக மட்டும் விட்டு போயிட்டாரு. எப்படிதான் மனசு வந்ததோ. திருட வந்த வீட்டுல சாவியை அதே இடத்துல வைக்கிறது கொஞ்சம் ஓவரா தெரியல. டேய், அவங்க சினிமாக்கு தான் போயிருக்காங்க. வர நேரம் தான், வாங்கடா. படம் நல்லா இல்லைன்னு பாதியில ஏஞ்சி வந்திருந்தாங்கன்னா இன்னும் ஆயிருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. என்னோட வண்டி ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? வண்டி எங்க? பெட்ரோல் எல்லாம் ஃபுல்லா இருக்கு. தேங்க்ஸ். கார்பரேட்டர் தான் ப்ராப்ளம். ஒரு ரவுண்ட் போல சரியாயிடும். யார் இது? என்னோட வண்டி ஸ்டார்ட் ஆகல, அதான் செக் பண்ண எடுத்துட்டு போய். தெரியாத ஆள் கிட்ட எதுக்குடி வண்டி குடுக்குற? அவரோட வண்டி இங்கதான். ஹலோ மிஸ்டர், நில்லுங்க. எதுக்கு அது வண்டி எடுக்கறீங்க? என்னம்மா, ஏன் வண்டி நான் ஸ்டார்ட் பண்றேன். உனக்கு என்னமா பிரச்சனை? வாட்ச்மேன், சீக்கிரம் வாங்க. என்னம்மா? இந்த பாருங்க, இது எனக்கு தெரிஞ்சவரோட வண்டி. இந்த ஆள் திருட பாக்குறாரு. யோ, என்னயா போலீஸ் கூப்பிடுவா? ஏரியா, இது என் வண்டி. ஆர்சி புக், இன்சூரன்ஸ்லாம் என் பேர்ல தான் இருக்கு. நல்லா பாரு. ஐயோ, அப்ப ஏன் வண்டி? யோ குடியா. என்னம்மா உன் பிரச்சனை? சே, நல்ல வேலை என் வண்டி திருட பார்த்துருக்கான். மகராசி, உன் வண்டியை கொடுத்து காப்பாத்திருக்கேன். நல்லா இருக்கு. சாரி 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 சாரி. ஏய், எடுறா வண்டியா. யோ, நீ அடியா. ஐயோ, ச்சே. ஏய், இடியா போய் ஸ்டார்ட் பண்ணடா. ஏய், அடி தூக்குடா அவன. ஒரு நிமிஷம் சரியா? ஏய், எடுக்கிற ஏரியா. சொல்லிட்டே இருக்க. எடுறா வண்டி. போடா போடா. எடுறா. போய் தொலை. போ அந்த பக்கம். போ. ஏய், ஏய், அறிவு கெட்ட ராஸ்கல். ச்சே. டேய், சீக்கிரம் போடா. அப்பா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஏண்டா? இந்த தொழில பயந்து பயந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு. என்னடா கஷ்டம்? ஒவ்வொரு நாளும் இன்ட்ரெஸ்டிங்கான வேலை, த்ரில்லிங்கான லைஃப். சொல்லிட்டாருப்பா இவரு. இவன் பேச்ச மட்டும் நம்பிடாத. பூனை பூனைடா இவன். ஆமா, நாங்கெல்லாம் பூனை, இவரு பெரிய புலி. டேய் டேய் பூனை. வேற ஏதாவது வேலைக்கு போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டேய் அறிவு கேட்டவனே, நீ எங்க வேலைக்கு போனாலும் அங்க முதலாளின்னு ஒருத்தர் இருப்பான். அவங்கிட்ட பணத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது. உழைப்பும் மூளையும் உங்ககிட்ட தான் இருக்கும். இது ரெண்டுத்தையும் அவன் பயன்படுத்திக்கிட்டு 3000 ரூபாய் சம்பாதிப்பா, அவனுக்கு 30 ரூபாய் தான் கொடுப்பான். அவன் நம்மளை விட பெரிய திருடன்டா, உழைப்பு திருடுறவன். அடுத்தவன் நம்ம உழைப்பை திருடுறதை விட உழைப்பே திருட்டா இருந்தா பெட்டர் இல்லையா? என்ன என்னடாச்சு உனக்கு? பஸ்ல பாட்டு அடிக்க போனேன். என்னது? பஸ்ல பாட்டு அடிக்க போனப்பா. கம்நாட்டி உட்கார். என்ன திருந்தவே மாட்டீங்களாடா? ஒரு பிக் பாக்கெட் எப்படி அடிக்கணும்னு தெரியல உங்களுக்கு? சொல்றேன் பார். என்ன பாக்குற? வா உட்காரு. பிக் பாக்கெட் அடிக்க போகும்போது கூட்டமா இருக்கிற பஸ்ல தான் போகணும். பிக் பாக்கெட் அடிக்க போகும்போது பஸ்ல தனியா போக கூடாது, 3 பேர் போகணும். ஏன்னா கூட்டமா இருக்கிற பஸ்ல ஏறுறதுக்குன்னு இன்னொரு டைப் ஆளும் வரும். அவன் பொண்ணுங்களை உரசுறதுக்குன்னே வர்றவன். அவனை தான் நீங்க தேர்ட் மேனா செலக்ட் பண்ணணும். தேர்ட் மேன்னா? தேர்ட் மேன்னா ஏதாவது தப்பு நடந்து போச்சுன்னா பழிய தூக்கி போடுறதுக்கோ மாட்டி விடுறதுக்கோ ஒரு கேன தேவையில்லை. அவன் தான் தேர்ட் மேன். இப்போ இந்த தேர்ட் மேன் ஒருத்தனை செலக்ட் பண்ணிருக்கீங்கல்ல, அவன் இடது பக்கத்துல ஒருத்தன், வலது பக்கத்துல ஒருத்தன், பின்னாடி ஒருத்தன் நிக்கணும். இப்போ அவனை அவன் வேலை செய்ய முடியாம நீங்க தடுக்கணும்.
நாங்க பரிசடிக்க போறோமா இல்ல அவன் பட்டதை தடுக்க போறோமா? முண்டம், நீங்க தடுத்தா அவன் மறுபடியும் பழைய இடத்துக்கே வர்றதுக்கு முண்டி அடிச்சு முயற்சி பண்ணுவான். அப்ப பஸ் மொத்தமா அவனையே சந்தேகமா பார்க்கும். இப்போ அந்த தேர்ட் மேனை நீங்க முன்னாடி விட்டுறணும். இப்போதான் நீங்க உங்க வேலையும் ஆரம்பிக்கணும். அவனை பத்தி கவலைப்படாதீங்க. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். பஸ்ல இருக்கிறவங்களும் அவனையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க மாட்டிக்கலன்னா பிரச்சனையே இல்லை. ஆனா ஒருவேளை மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த தேர்ட் மேன் மேல விழுற அடி உங்க அடியா இருக்கும். சைலண்டா எஸ்கேப் ஆயிட்டே இருக்கலாம். தெரியாம நான் போய் அடி வாங்கிட்டு வந்துட்டேனா? ஏன் பேச்சு எங்க கேக்குறீங்க? அடி வாங்கினதுக்கு அப்புறம் தானே வர்றீங்க. உங்க வயசுல எனக்கு சொல்றதுக்கு யாராவது இருந்திருந்தா நான் பெரிய ஆளா இருந்திருப்பேன். பெரிய கலெக்டர் ஆயிருப்பாரு. டேய் வரையா இல்லையா? போ. ஆயிருப்பேன்டா, பெரிய கலெக்டர் ஆயிட்டாய். உட்காரு உட்காரு. சொல்லு, பிக் பாக்கெட் அடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த நாயை பத்தியாடா எங்கேயோ போய் அடி வாங்கிட்டு வந்து என்ன மாட்டி விட்டான். உங்க அப்பாவுக்குன்னு வந்து சிக்கிறானுங்க பாரு மொக்க போடுறதுக்கு. டேய் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போலாம். கடையை பூட்டிட்டு போறானுங்க. எப்பா நம்மளால நடக்க முடியாது, முதல்ல வண்டி எடு. என்னடா சொல்ற? ராத்திரி நேரம், அதுவும் திருட்டு வண்டி. நம்ம ஏரியா தான்டா, வாடா பாத்து. சொன்னா கேட்டியா? திருடின வண்டி எடுத்துட்டு வந்து வா போயிடலாம். டேய் இப்போ என்ன அவங்க அங்கே தானே இருக்காங்க, வா வண்டி எங்கேயே விட்டு போயிடலாம். இறங்குடா, சொன்னா கேளுடா. எனக்கு என்னமோ அது சரியா படல. வண்டிக்கு எதாவது ஆச்சு, நீ தொலைஞ்ச. ஏய் வண்டியை காசு குத்து வாங்கினவங்க கூட இப்படிலாம் டார்ச்சர் பண்ண மாட்டான்டா. வாடா வா. மச்சான் சரக்கு போட்டவனே யாரையாவது பொங்கலுக்கு போலே தோணுது. இன்னைக்குன்னு பார்த்து ஒருத்தன் கூட சீக்க மாட்டேன்றான். ஐயோ வணக்கம் ஏட்டியா. டேய் அது கூர்க்காடா. கூர்க்காவா? புளியாங்கொட்டை 4 ரூபா சிகரெட்டை வேஸ்ட் பண்ணிட்டான் மச்சான். காக்கி செட் எல்லாம் இவனை யார் போட சொன்னது? பிளடி நான்சென்ஸ். ஏய் மச்சான் அங்க பாரு, நம்ம வண்டி பக்கத்துல 2 ஃபிகர் நிக்குது. அது நம்ம வண்டி இல்ல, அந்த ரோஸ் கலர் பாட்டிக்கிட்டு தான் அந்த வண்டியே அடிச்சேன். ஐயோ வேணான்னு சொன்னேன். தானா வந்த வண்டியை கொண்டு போய் கரெக்டா போய் நிறுத்திட்டேன். சரிதான் விடுறா, எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அங்கேயே கொடுக்கப்பட்டது. இது ரொம்ப கோவத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். நான் வேணா போய் வண்டி எடுத்துன்னு வந்துட்டுமா? என்னால முடியாதுப்பா, அந்த பேங்க்ல தான் பக்கம் வச்சிருக்கேன் நானு. டேய் இதுக்காக தான்டா அந்த பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கு. பின்ன உங்க அப்பா சம்பாதிச்சலாம் தூக்கி அது கூட சேவ் பண்றதுக்கு நினைச்சியா? ஏதாவது தப்பா ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் வரல. சரி நீ வரல, இப்போ இந்த வேலை யார் செய்யறது? அதான் ரவி இருக்கான்ல. யார் இவனா? பஸ்ல ஒழுங்கா பிக் பாக்கெட் எடுக்க தெரியாது இவனை வச்சுக்கிட்டு. டேய் வர்றது யார் தெரியுமாடா? மில் மேனேஜர். ரொம்ப தெளிவா இருப்பான். எல்லாரும் பிளான் போட்டு தான் பணத்தை அடிக்க முடியும். எதையாவது பண்ணி தொலைங்க. பஸ்ல ஏதாவது பொண்ணுங்களை அடிக்கிறதுக்குனே ஒரு தேர்ட் மேன் இருப்பான். பேங்க்ல டேய் நீ பேங்க்குக்கு போனா புதுசா அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் எவனாவது கண்டிப்பா இருப்பான். யார்கிட்டயாவது டீடைல் கேட்கற மாதிரி நிப்பான், ஆனா கேட்க மாட்டான். பேங்க்ல இருக்கிற எல்லாரும் சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்குவான். அவன் தான் நம்மளுடைய தேர்ட் மேன். இப்ப கியூல நின்னுட்டு இருக்கிற மில் மேனேஜர் சுத்தி நம்ம ஆளுங்க தான் நிக்கணும். மேனேஜருக்கு பின்னால ஜீவா, அதுக்கப்புறம் வேலு. அப்ப தேர்ட் மேன் இருக்கு. முழுசா சொல்ற வரைக்கும் கொஞ்சம் மூடிட்டு இருப்பியா? இப்ப நம்ம தேர்ட் மேன் எப்படியாவது ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கியூல உங்க பின்னாடி நிக்க வருவா. அப்ப நீ எக்ஸ்கியூஸ் மீ இங்க நில்லுங்க, கொஞ்சம் வேலை இருக்கு. அவனை நிக்க வச்சு நீ போகும்போது சார் இது உங்க பணமா பாருங்க. இப்ப மேனேஜர் அந்த பணத்தை எடுக்க போவான். எல்லாரோட பார்வையும் கீழே விழுந்த பணத்து மேல இருக்கும். இப்பதான் உன் வேலையை நீ முடிக்கணும். ஹலோ தேங்க்ஸ். எதுக்கு? வண்டியை என் வீட்டில் கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு சாரி. அன்னைக்கு உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நீங்க வர லேட் ஆனதும் திருடிட்டு போயிட்டீங்கன்னு நினைச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா வண்டி நிக்குது. எப்படி அட்ரஸ் கிடைச்சது? டெலிவரி ரெசிப்ட் பார்த்தா? ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் என்ன இங்க பணம் போடவா எடுக்கவா? எடுக்கதான் வந்தேன். அதுக்கு எதுக்கு சார் கியூல நின்னுக்கிட்டு? நான் இங்க தான் வர்க் பண்றேன். வாங்க நான் ஹெல்ப் பண்றேன். இல்ல பரவாயில்ல நானே. அட வாங்க சார். அந்த பொண்ணு யாருடா? அதான்ப்பா அந்த ஸ்கூட்டி பொண்ணு. மாண்புமிகு அமைச்சர் சந்தான பாண்டியன் அவர்களுக்கும்
தொழிலதிபர் நாராயணன் அவர்களுக்கும் மாநகர காவல்துறை ஆணையாளர் மற்றும் இணை ஆணையாளர் அவர்களுக்கும் ஆத்மா சேவா சங்கம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அமைச்சர் அவர்கள் விருதுகளை வழங்குவார். எந்த காலேஜ் படிக்கிற? ஜேகேஎம் காலேஜ். நல்லா படி படி படி. ஏதாவது உதவி வேணும்னா என்னை மட்டும் கேளு. ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம். இந்தாங்க. அமைச்சர் அவரை வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பை ஆசிரியர் ஒருவனுடைய தலையெழுத்தை எழுதுவது பிரம்மாவாக இருந்தாலும் அவனுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது ஆசிரியர். அடுத்ததாக நம்முடைய கமிஷனர் ராஜசேகர் அவர் ரொம்ப பொறுப்பான மனுஷன். இந்த சின்ன வயசுலயே இவ்வளோ பெரிய விருதை வாங்குறாருன்னு நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரோட மருமகன் ஆவார். எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்துக்கு பல நன்மைகளை செஞ்சு இதை விட பெரிய பெரிய விருதுகளை வாங்கி இன்னும் பெரிய தப்பா நினைச்சுக்காதுங்க. சொல்லுங்க சார். வீட்டில் எங்கேயும் அவசரமா கிளம்பணுமா? புது கார் வேற யாரையும் நம்பி கொடுக்க முடியல. மாநகர காவல்துறை ஆணையாளர் அழைக்கிறோம். இந்த விருதை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பொதுவாகவே எதிர்காலத்தை நோக்கி தான் என் செயல்பாடுகள் இருக்கு. சின்ன சின்ன குற்றங்கள் பண்றவங்களை தடுத்து நிறுத்திட்டாலே பின்னாடி பெரிய குற்றவாளிகளா மாறுறதை தடுக்க முடியும். இப்ப என் கவனம் அதுல தான் இருக்கு. உள்ள என்ன பண்ற? ஏன் காரு என்ன பண்ண உங்களுக்கு என்ன? கமிஷனர் கார்ல உட்கார்ந்து வரவில்லை. கான்ஸ்டபிள் வாயா சார், சீக்கிரம் வாயா. வணக்கம். இப்ப சிட்டியில திருட்டு குறைஞ்சிருக்கு. கமான் கமான் கேட்ச் மை சை. ஏன் நடவடிக்கை பயந்துதான் திருடங்கள்ல இப்ப திருந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னாச்சு சார்? உங்க வண்டி திருடிட்டு போறாங்க. சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்றோம் சார். இது வரைக்கும் போலீஸ்ல மாட்டினது இல்ல. புத்திசாலித்தனமா தப்பிச்சிட்டு இருக்கான் சார். அவன் பேர் என்ன? வேலு. சத்தியமா நான் பாம்பு வைக்க வரல சார். ஆடியோ செட் தான் சார் எடுக்க வந்தேன். உங்க வண்டி தெரிஞ்சிருந்தா நான் கை வச்சிருக்கவே மாட்டேன் சார். சொன்னதே சொல்லிக்கிட்டு லீவ் ஹிம். நீ போ சார். நீ போ சார். நான் விசாரிக்கவே இல்லை சார். நீ போ. தேங்க்யூ சார். நான் வரேன் சார். ஏய் போடா. சார் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அவனை ஏன் விட்டீங்கன்னு புரியவே இல்லை. சார் ஒரு நிமிஷம். பாம்பு பிளாஸ்ட்ல அரெஸ்ட் ஆன அக்யூஸ்ட் விட்டுட்டீங்களாமே, ஏன் சார்? கார்ல அவன் பாம்பு வச்சிருந்தா அந்த காரை எடுத்துட்டு போய் அவன் தப்பிக்க ட்ரை பண்ணிருக்க மாட்டான். கரெக்டா தியாகராஜன்? சார் ஆக்சுவலி அவன் நிறைய பேரை சேவ் பண்ணிருக்கான். அப்ப பாம்பு வச்சது யார் சார்? கண்டுபிடிக்கணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. என்னவா? ஏதோ வேலை இருக்காம்பா, சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துறேன்னு சொன்னாரு. நான் அப்பவே உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன், போலீஸ்காரன் பின்னால லவ்னு போகாத என்ன. இப்ப என்னாச்சு? எவனோ ஒருத்தன் காரை எடுத்துட்டு போனா, காரோட போச்சு. இவன் உள்ள இருந்திருந்தா முதல்ல உன் புருஷன்கிட்ட இந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு வர சொல்லு. நான் உட்கார வச்சு சாப்பாடு போடுறேன். அப்பா,
அவர்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. திருந்தவே மாட்டீங்க. எப்படியாவது போங்க. என் வண்டியை எடுத்துட்டு போனவனோட போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு பாரு. என்ன திருட்டு கேஸா? ஹேய், ஜேம்ஸ் பாண்ட் வேலைனா பண்ணிருக்கான் போல இருக்கு. உருப்படியான வேற எந்த ஜாபும் இல்ல போல இருக்கு. உங்ககிட்ட போய் காமிச்சேன் பாரு. ஜனனி, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வரிசையா கல்யாணம் ஆயிட்டு இருக்கு. உனக்கு எப்பமா? என்னம்மா பதிலே காணோம்? அவ சொல்ல மாட்டா. ஹலோ சார், நான் உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். தேவிகா, இவர்தான் வேலு. ஹலோ. நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன் சார். எவ்வளவு பேர் உயிரை சேவ் பண்ணிருக்கீங்க. உண்மையிலேயே நீங்க கிரேட் சார். சந்தோஷமா இருக்கு. என்னாச்சு? வாங்கின நகையெல்லாம் காணோம். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சிட்டு இப்போ என்னங்க பண்றது? கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சிட்டு இருக்க. நான் என்ன பண்ணுவேன்? எவனோ பிளேட் போட்டுருக்கான். ஒரு நிமிஷம் அந்த பேக் கொடுங்க. கையிலேயே தான் வச்சிருந்தேன். கவலைப்படாதீங்க, உங்க நகை உங்களுக்கு கிடைச்சிடும். டேய், பிளேட் மணி எங்க இருக்கான்னு போய் பாரு. இங்கே இருங்க. நான் வேலை எப்படி இருக்க? எட்ரா. ஏத்த அவங்க கல்யாணத்துக்கு வாங்கியிருக்காங்கடா. எட்ரா. எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிச்சிருக்கேன்னு தெரியும்ல. காலையில இருந்து பின்னாடியே சுற்றி இருக்கேன். பாடா அவன் வேலையை பார்த்து. எட்ரா. பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ வேலை நகை எடுக்கிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்படி நடக்கும்னு உங்களை எல்லாம். மேடம், உங்க நகை சரியா இருக்கான்னு பாருங்க. எல்லாம் கரெக்டா இருக்குப்பா. Thank you very much. இட்ஸ் ஓகே. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. இனிமேல ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. சரிப்பா. கொடுங்க, இனிமே நானே வச்சுக்கிறேன். ஏ மீச, டீனா பால் ஒன்று வெள்ளையா சேர்ப்பாங்களே, அதெல்லாம் நீ பார்த்ததே கிடையாதா? தச்சு கையெடு. ஆவுனா அந்த காலத்து ஜெயமாலினி மாதிரி கையை தூக்கிற. மச்சான், புளியாங்கொட்டை தூள்றா. கருமாந்திர பூச்சி இவன் கடையில் டீ குடிச்சோன்னா பேதி வந்தே செத்து போயிடுவோம் போல. வேலை மொபைல் வேணுமே. என்ன வேலை அப்படி பார்க்குற? நம்ம பாட்டி தான். 4000 ரூபாய் N72. என்ன வேலை? ஷோரூம் ரேட் சொல்கிறேன். அப்போ ஷோரூம்லேயே வாங்கிக்க. என்கிட்ட இல்லை. முதல்ல செட்டை காட்டு, பார்த்துட்டு பேசிக்கலாம். செட்டை காட்டணுமா? ஒரு நிமிஷம் இரு. மீச, உன் பல் செட்டை காட்டு, பார்த்துட்டு பேசிக்கிறாராம். அதான் இல்லைங்கிறல்ல, கிளம்பு. 4000 ரூபா ஓகே, செட்டை காட்டு. டேய் மச்சான், வீட்டில் அந்த நீ வா வேலை, கார் இருக்கு. வேலை பார்த்து முடிச்சுக்க. வரேன். என்னண்ணே? பெரிய பருப்படா நீ. சாரி 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 சாரிண்ணே. தேவையா? அடிச்சு கொன்னுடுவ ராஸ்கல். அண்ணா கோவப்படாதீங்கண்ணே, ஏதோ தெரியாம பண்ணிட்டான். நம்ம பையன் மேலேயும் தப்பு இருக்குல்ல. அது எனக்கு தெரியாதா? நான் இல்லைன்னு சொல்லியே அதுக்கு நான் ஆளை கொண்டு போய் அடிச்சுடுவீங்களா? வந்து நிக்க தெரியுது இல்ல? இப்போ
அதெல்லாம் தப்புடான்னு சொல்லி தான் நாங்களே இங்கே கூட்டு வந்திருக்கிறோம். நீ என்ன கோத்து விடுறியா? இல்லண்ணா சத்தியமா மேட்ரு இதான்னு எனக்கு தெரியாதுண்ணா. மொபைல் என்ன மொபைல் தெரியாதவன உள்ள விடக்கூடாதுன்னு தெரியாது உனக்கு? மணி இருந்தான்னு தானே. இத பாரு, இனிமே இப்படி நடக்க கூடாது. போ அண்ணா. வேலுவையும் கொஞ்சம். அது எனக்கு தெரியும், போயா. சொன்ன என்ன பண்ணி கையை உடச்சிக்கிட்ட போல இருக்கு. என்கிட்டயே வேலையை காட்டுறான்ப்பா இவன். நீ ஏன்டா இப்படி பண்ண? ஆளை வச்சு அடிக்க வரான்ப்பா இவன். சும்மா இருக்கிறவன அடிக்க வந்தாவன். நீயும் போயிருந்தியா? இல்லப்பா, அந்த பேங்க் பொண்ணு அதோட ஃப்ரெண்டு நகை, அதான். அறிவு இருக்காடா உங்களுக்கு எல்லாம்? நம்மளே திட்டு பசங்க, நம்மளுக்கு எதுக்குடா இந்த ஹீரோயிசம்? நீங்க என்ன மூஞ்சிய பார்த்துட்டு நிக்கிறீங்க? இனிமே இப்படி நடக்க கூடாது. போங்க. வரேண்ணே. கண்ட வேலை உன் மேல கை வைக்கிறது பாக்குறது கஷ்டமா இருக்குடா. அதான் அடிச்சேன். சாரி. என்ன இவன் அடிச்சான்? நான் அடிச்சேன். திருந்தவே மாட்டியா? பயமா இருக்குடா. அன்னைக்கு கூட இப்படிதான் கமிஷனர் வண்டியை எடுத்துட்டு போய் ஏதாவது நடந்திருந்தா? இனிமே நீ எங்கேயும் தனியா போக வேண்டாம், என்னுடைய இரு. வா வீட்டுக்கு போடா. ஐ ஹலோ. எவடா இவன் எங்க போனாலும் பின்னாடியே வரான்? அப்பா எதையாவது சொல்லி சமாளிங்க ப்ளீஸ். அப்பா ஜனனி என் ஃப்ரெண்ட். ஓ ஹாய்மா, ஹவ் ஆர் யூ? ஃபைன். வாங்க வாங்க, இது நம்ம வீடு தான், அவர் ஹவுஸ். ப்ளீஸ் கம், உள்ள வாமா ப்ளீஸ். டேய், வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க, வீட்ல என்ன இருக்குன்னு தெரியாது. நீ வெளியில போய் கடையில ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. நீ வாமா ப்ளீஸ் கம். சோஃபா நல்லா இருக்குல்ல? பெங்களூர்ல இருந்து இந்த டிசைனர் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சு விட்டான். இந்த லேம்ப் ஷேட்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது. தோ அந்த சிவன் விக்கிரகம் இருக்க, அது நான் ரிஷிகேஷ்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது. இது இது அது என் அண்ணன் பொண்ணு. பேரு? அது வந்து பேர் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன? சுஷீலா, என்னோட ஃப்ரெண்ட். இது அவளோட வீடு. ஃபாரின்ல வேலை கிடைச்சே செட்டில் ஆயிட்டா. எப்பயாவது தான் இங்க வருவா. என்கிட்ட தான் இந்த வீட்டோட கீ இருக்கு. ஏன் இப்படி? இதெல்லாம் தப்புன்னு தெரியல? எது தப்பு? ஆள் இல்லாத வீட்டுல இப்படி திருடுறது தப்புன்னு தெரியல? உனக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 20 வயசு இருக்குமா? இதெல்லாம் சரி, இதெல்லாம் தப்புன்னு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லை உன் சுத்தி இருக்கிற நண்பர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா நீ சொந்தமா யோசிச்சு இந்த உலகத்தை பார்க்கும்போது சரி தப்பு எல்லாமே மாறும். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தப்பு பண்றவங்க தான். ஆனா அவங்க இருக்கிற இடத்தை பொறுத்து அவங்க செய்யற தப்புக்கு பேரு மாறுது, அவ்வளவுதான். அரசியல்ல தப்பு பண்ணா சாணக்கியன், பிசினஸ்ல தப்பு பண்ணா பிசினஸ் மேக்னெட், என்ன மாதிரி அடிமட்டத்தை தப்பு பண்ணா திருட. தப்பு பண்றவங்க யார்? அவங்க தப்ப ஒத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, உனக்கு தெரிஞ்ச எது தப்பு? இப்போ அளவுக்கு அதிகமா சேர்த்து வைக்கிறது தப்புன்னு எல்லா மதத்திலையும் சொல்றாங்க. உன் ஃப்ரெண்டை எடுத்துக்குவ, அவ ஃபாரின்ல இருக்கா, மாசத்துக்கு லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறான். அவளுக்கு எதுக்கு இங்க வீடு? எதுக்கு இதுல இவ்வளவு வசதி? இது தப்பு இல்லையா? நீ பேங்க்ல தானே வேலை பார்க்கற, அங்க ஒரு கிரெடிட் கார்டுன்னு வச்சிருக்கீங்களே, அதை வாங்குற கஸ்டமருக்கு அதோட விளைவுகள் என்னன்னு என்னைக்காவது உண்மையா சொல்லிருக்கீங்களா? சொல்லவே மாட்டீங்க. சொன்னா அவனுக்கு கிரெடிட் கார்டு வாங்க மாட்டான். அவனுக்கும் தெரியாம வாங்கி வட்டிக்கு வட்டி கட்டி ஒவ்வொருத்தரும் முழிச்சிட்டு இருக்கான். இப்படி ஒருத்தன் அவனுக்கு தெரியாம ஏமாத்துறது தப்பு இல்லையா? இப்ப இந்த உண்மை தெரிஞ்சதும் நீ பேங்க் வேலையை விட்டு நின்னுடுவியா? நிக்க மாட்டீங்க. சர்வைவல் ப்ராப்ளம். அதுதான் எனக்கும். உங்ககிட்ட பேசிக்கா ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா பேசிக்கே தப்பா இருக்கு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இந்த வீடு அவ ஃப்ரெண்டு வீடா, மாட்டிக்கிட்டோம்டா. சாரிங்க. உங்களெல்லாம் எப்படி நம்புறது? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க, இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன். இதை யாருன்னு விசாரிங்க. எஸ் சார்.
பாப்பா தூங்கியாச்சா? இது அந்த பொண்ணோட மொபைல் இல்ல எங்க போன வாரம் தானே உங்க அப்பா வீட்டுக்கு போனா, அதுக்குள்ள என்ன? சரி சரி போயிட்டு வாங்க சார். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டுமா சார்? இந்த ஆளு எப்படி அங்க வந்தான்? கிடைச்ச எவிடன்ஸ் பிடிக்கிட்டு போயிட்டான். எஸ் சார். சார் டாக்டர், அவருக்கு உடனடியா லங்ஸ்ல ஆபரேஷன் பண்ணி ஆகணும். 1 லட்சம் ரூபாய் ஆகும். எவ்வளவு சீக்கிரம் பே பண்றீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டியாமா? பண்ணியாச்சு சார். ஹலோ சார். வாங்க. பேசுறதுக்கு நேரம் இல்லை. என் ஃப்ரெண்டை ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் பணம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எதுவும் எடுக்க முடியாது சார். ஏன்? அதான் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கே. அதில் தான் ஒரு சின்ன ப்ராப்ளம். செக்கெல்லாம் கரெக்டாக கிளியர் ஆகலைன்னு 2-3 கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. விசாரிச்சு பார்க்கும்போது அது உங்கள் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிருக்குமோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம். இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் பணம் எடுக்க முடியாது சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் அர்ஜென்ட். ஏதாவது பண்ண முடியுமா? சாரி சார், நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ்மேன். 1 or 2 lakhs நீங்க வெளியே ஏற்பாடு பண்ணிக்கலாமே. 2 or 3 daysல எவ்ரிதிங் will be cleared. இப்போதைக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாது சார். அப்பா எங்க இருக்கீங்க? எவ்வளவு பிரச்சனை மாட்டிட்டு இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? கணேஷ்க்கு வேற ஆபரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கப்பா. இப்போ என்ன பண்றதுனே தெரியல. நீ வேற ஏதாவது பிரான்ச்சுக்கு போய் செக் போட்டு பணம் எடுக்க ட்ரை பண்ணு. அக்கவுண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கப்பா. முதல்ல நான் சொல்றது கவனமா கேளு. பணம் கிடைக்கலன்னா பிரச்சனை இல்ல, விட்டுரு. ஆனா பணம் கிடைச்சிச்சுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. எப்படிப்பா? அதான் சொன்னனே அக்கவுண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு. சொன்னதை செய்டா. ஹலோ வேலு, உன் அக்கவுண்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. மேனேஜர் சொன்ன மாதிரி கிளையண்ட் யாரும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல. உங்க பிரான்ச் பக்கத்துல வேற எங்க இருக்கு? எப்படி உன்னோட அக்கவுண்ட்ல இவ்ளோ பணம் வந்துச்சு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். வேற எங்க இருக்கு பக்கத்துல உங்க பிரான்ச்? பாரதி நகர்ல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. பென். $500 கொடுக்கவா 1000 கொடுக்கவா? மணி சார் 1000 500 எது வந்தாலும் பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார், பாஸ்புக். ஒரு நிமிஷம். சொல்லு. பணம் எடுத்தாச்சுப்பா. நீங்க எங்க இருக்கீங்க? நான் வந்த வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் கிளம்பிடுவேன். எங்க இருக்க நீ? பாரதி நகர்ல. சரி, நானும் பக்கத்துல இருக்கேன். வரும்போது ஆன் பிக்கப் பண்றேன். சொல்லுங்க சார். என்னப்பா பிரச்சனை? கேட்கல. பொறுமையா நான் சொல்றேன். அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அதை விட என்ன முக்கியமான வேலை உங்களுக்கு? சொல்றேன் பொறுமையா இரு.
முதல்ல நீ இறங்கு ஜீவா அந்த பாக் ஜாக சரி இறங்கு ஏன் டேய் நான் அப்புறமா வந்து சொல்றேன்டா ஏன்டா டேய் நீ ஹாஸ்பிட்டல் போ நான் அப்பாவோட வரேன் நிறுத்துங்க அப்பா டாக்டர் உள்ள போய் பாருங்க அப்பா அப்பா அப்பாவுக்கு ஒண்ணு இல்லடா யாருப்பா அவனுங்க எதுக்கு தோத்துறானுங்க உன்னை தனியா விட்டுட்டு போயிடுவேன் பயமா இருந்ததுடா இப்ப தைரியமா இருக்கு எனக்கு இப்ப பயம் இல்ல எல்லாரும் சேர்ந்து என் புள்ளைய தர்ட் மேன் ஆக்க பாக்குறாங்க என்னப்பா சொல்றீங்க ஆமாண்டா உன்னை சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்குது ஆனா நீ தைரியமா இரு உன்னை தனியா விட்டு நான் போயிட மாட்டேன்டா அப்பா இருக்கேன்டா ஒன்னும் கவலை இல்லடா நான் பார்த்துப்பேன் தலையில பலமா அடிபட்டு பிளட் கிளாட் ஆயிருக்கு அவருக்கு சுயநினைவு வராமல் இருந்தாலாவது ஸ்கெல்லை ஓப்பன் பண்ணி நாங்கள் ஏதாவது முயற்சி பண்ணியிருப்போம் பட் இப்போ பிளட் கிளாட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அவ்வளவுதான் டாக்டர் ஐ எம் சாரி என் பிள்ளைய நான் தனியா விட்டு போக மாட்டேன் கவலைப்படாதடா டாக்டர் டாக்டர் அப்பாவுக்கு மூக்குல ரத்தம் வருது என்னன்னு பாருங்க டாக்டர் ஏன் டாக்டர் சும்மா இருக்கீங்க பாருங்க பாத்துக்கு சும்மா இருக்கீங்க ஏதாவது பண்ணுங்க டாக்டர் எனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது டாக்டர் நான் சாகக்கூடாது டாக்டர் என் பிள்ளைக்காக நான் உயிரோட இருக்கேன் என்ன காப்பாத்துக்க டாக்டர் அப்பா டேய் நான் உன்னை விட்டு போயிடக்கூடாதுடா ஒவ்வொரு கேஸ்க்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கோம் பப்ளிக் கூடவும் ஷேர் பண்ணிக்க முடியாத என்னடா ஆச்சு ஆனா நாங்க யாரோ 4 பேர் வந்தாங்க வேலு என்னத்தையோ தேடினாங்க என்னால அவங்கள ஒன்றும் பண்ண முடியல உங்களை பத்தின ஊழல் குற்றச்சாட்டுகள் சமீப காலமா அதிகமா வெளிவந்துட்டு இருக்கே அதை பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க இந்த கேள்வி கேட்க நம்ம இங்க சந்திக்கலன்னு நினைக்கிறேன் அதுக்காக தனியா ஒரு மீட்டிங் வைங்க அங்க நான் கண்டிப்பா பதில் சொல்றேன் ஹலோ வேலு வேலு தான் பேசுறேன் நான் உன்னை உடனே பார்க்கணும் யாரு நீ 80 லட்சம் ரூபா கொடுத்தவன இப்போவாவது யாருன்னு கேட்குறிய நீ நானும் கண்டிப்பா மீட் பண்ணணும் நான் உனக்காக வெயிட் பண்றேன் வா எங்க இருக்க ப்ரோக்கன் பிரிட்ஜ் கிட்ட உடனே வா நீ போ சார் நான் விசாரிக்கவே இல்லை சார் நீ போ இங்க என்னடா வேலை பேங்க்ல உனக்கு என்ன வேலை வண்டியில அதிகமா செலவு பண்ணி பழகாத பின்னால கஷ்டமா இருக்கும் சார் நாங்கள் என்ன சார் தப்பு பண்ணோம் நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு ஒரு ஓரமாக இருந்தோம் எதுக்கு என் அக்கௌண்ட்டில் பணம் போட்டீங்க என்னடா பேசுறேன் பெரிய ஆஃபீஸர் காக்கி சட்டை இதெல்லாம் பார்க்க மாட்டேன் உனக்கு ஏதாவது கோவம் என் மேலே இருந்தால் நேராக மோதி பார்த்துருக்கணும் எங்கள் அப்பாவை ஐயா குடிச்சிருக்கியா குடிச்சிருக்கேன் இல்லை ஏன் எங்கள் அப்பாவை கொன்ன குடிச்சிட்டு வந்து யார்கிட்ட என்ன பேசுறேன் யாரடா உங்க அப்பனை கொந்தது நீதான் என்னைக்கு அடுத்தவன் காசுப்பட்டியோ அன்னைக்கே நீ உங்க அப்பனை கொண்டுட்ட இப்படியே போனா உன் கூட இருக்கிற எல்லாரையும் கொல்லுவேன் எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு என்ன தப்பு சொல்றியா உன்னை கொல்ல விட மாட்டேடா அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவான் சரி சார் போற வழியில எங்க கூட்டி ஓகே சார் போடா
அதனால விட மாட்டேன் சொல்லுவேன். ஏய் வாங்க தியாகராஜ். இந்தாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். யாரு யாரு? ஜீவா வாடா வா. இருங்க. எங்க சார்? வாடாண்ணா. சார் உங்க இஷ்டத்துக்கு கூட்டு போறீங்க, அப்புறம் இறக்கி விட்டுருங்க. இப்போ எங்க சார்? ஐயா சொல்வாரு. வா. ஐயாண்டா கமிஷனரா? வா. எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏய், கண்டிப்பா காரணம் சொல்லணுமா? உங்களுக்கு என்ன சார் வேணும்? உனக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு? தெரியாது. எனக்கு தெரியும். நீயா சொல்லிடு. ஏன் சார் ஸ்கூல் வாத்தியார் மாதிரி தெரிஞ்ச பதிலுக்கே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? சார் சொல்லிட்டீங்க சார். என்ன கேஸ்ன்னு சொல்லாம அரெஸ்ட் பண்ணதே தப்பு. அடிக்கிறது அதோட பெரிய தப்பு. உங்க மேல கேஸ் போடலாம் தெரியும்ல? ஐயா முன்னாடி சட்டம் பேசுறியா? விடுங்க சார். உங்களுக்கு என்ன சார் தெரியணும்? பணம் எப்படி வந்தது தானே? கமிஷனர் தான் அக்கௌண்ட்ல பணம் போட்டாரு. எதுக்காக போட்டாரு? அது நீங்க அவர்கிட்ட தானே கேட்கணும். இனிமே அவர் எப்படி கேட்கறது? நீ தான் அவரை கொன்னுட்டியே. என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்லட்டுமா? கமிஷனர் ஊழல் பண்ண பணத்தை எல்லாம் ஒன்ன பினாமியாக்கி ஓ அக்கௌண்ட்ல போட்டிருக்காரு. நீ என்ன பண்ணிருக்க? அவருக்கு தெரியாம அதை எடுத்து செலவு பண்ணிட்ட. இது உங்களுக்குள்ள பிரச்சனையா இருக்கு. நீ அவரை போட்டு தள்ளிட்ட. இது வரைக்கும் எனக்கு தெளிவா தெரியுது. இப்ப எனக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, கமிஷனருக்கும் உனக்கும் எப்படி சம்பந்தம்? கமிஷனர் வேற எந்தெந்த கேஸ் எல்லாம் ஊழல் பண்ணிருக்காரு? அந்த மாதிரி எதுவும் நடக்கல சார். கமிஷனர் கொலைக்கும் எனக்கும் சத்தியமா எந்த சம்மந்தம் இல்லை சார். சார் தியாகராஜன் அவனை இவங்களோட அனுப்பி வச்சிருங்க சார். கமிஷனர் கேஸ் அதுக்கு தான் இது வேற. அவனை கூட்டிட்டு போங்க. எஸ் சார். தியாகராஜன் இவன் பெரியவரோட மருமகனையே கொண்டு இருக்கான். மினிஸ்டருக்கு வேண்டப்பட்ட இடம். நாம அதை பெருசா அலட்டிக்க வேண்டாம். விடுங்க. வாடா. சின்ன வயசு போயிரு. போ. அவனை தப்பிக்க விட்டுட்டு கதை சொல்ல வந்திருக்கியா? அது இல்ல சார். என்ன என்ன அது இல்ல? எனக்கு காரண காரியமெல்லாம் தேவையில்லை. அந்த பையன் எங்க இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி கொண்டா. என் பொண்ணை என் வீட்டில் அழ வச்சுட்டவனும் நிம்மதியா இருக்கக்கூடாது. பாண்டியன், போலீஸை நீ நம்பி பிரயோஜனம் இல்லை. அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் பொண்ணுங்க இருக்க இடத்துக்கு தப்பு தான். உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. நீங்க வராம இருந்திருந்தாதான் எனக்கு கஷ்டமா இருந்திருக்கும்.
சம்மந்தமே இல்லாமல் நான் மாட்டிக்கிட்டேன். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க கூட எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாமே உங்கள் பேங்க்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. நிச்சயமாக உங்கள் மேனேஜருக்கு இதில் சம்மந்தம் இருக்கு. எனக்கு கூட அப்படிதான் தோணுது. நான் அவரை பார்க்கணும். நேத்து அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. சார் முருகராஜ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஐசியூல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா சார்? பேங்க் மேனேஜர் ராமநாதன். 1 செகண்ட் ப்ளீஸ். செகண்ட் ஃப்ளோர் 18th வார்டில் இருக்கார். தேங்க்யூ. சொல்லு. செகண்ட் ஃப்ளோர்ல 18th வார்டில் இருக்காரு. ஓகே. பொண்ணு தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே மாப்பிள்ளை. ஏய் நில்லு, திரும்பு, திரும்புடா. என்னாச்சு? மேனேஜர் செத்துட்டாரு. உங்க அக்கவுண்ட்ல பணம் போட்டவனை நான் இங்க பார்த்தேன். யாரு? போட்டோ எடுத்திருக்கேன் பாருங்க. என் அக்கௌண்ட்ல பணம் போட சொன்னது யாரு? என்கிட்ட கேள்வி கேட்கறியா? பணம் போட சொன்னது யாரு? எதுக்காக போட சொன்னாங்க? எனக்கு தெரியாது. என்ன ஏன்டா மாட்டி விட்டீங்க? சொல்லு. எனக்கு ஒண்ணும் தெரியாது. டிபார்ட்மெண்ட்ல எனக்கு கொடுத்த வேலையை தான் நான் செஞ்சேன். டிபார்ட்மெண்ட்ல எந்த வேலை கொடுத்தாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம செய்யணும். சில அக்யூஸ்ட பிடிக்கணும்னா எங்கள்கிட்ட எவிடன்ஸ் எதுவுமே இருக்காது. நாங்களே எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி அக்யூஸ்ட பிடிப்போம். இதுவும் அதே மாதிரி அசைன்மெண்ட் நினைச்சு தான் செஞ்சேன். எங்க இருந்து பணம் வாங்கின? ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இடத்துல இருந்து. கடைசியா எந்த இடத்துல இருந்தா பணம் வாங்க?
காளியானே கூட்டம் போல மனசு கலைச்சானே காகம் போல கள்ள போட்டே கனவை குடிச்சானே புதிய கணக்கு ஒண்ணு எனக்கு புரிய வச்சானே ஒத்த திரியா உயிரை திருச்சே எரிய வச்சானே உடல் சஹாரா குதிக்குது உயிர் எல்லாரும் நடிக்குது அனல் பரப்பு துளைக்குது மொஹஞ்சதாரோ கிடைக்குது நெஞ்சிலா தாடி ஐயோ நெருப்பு காத்தாடி நானும் சாம கூத்தாடி என்ன தெருக்கு முன்னாடி வெள்ளியொடம்பு வெட்டு தழும்பு ரெண்டும் சேருண்டா நான்கு கைகள் தீண்டும் போது நகமும் சீருண்டா ஜெயிக்க போகும் சிரித்த உடம்பு மச்ச கூட்டண்டா சேவல் ஒண்ணு கூவும் போது முடிய மாட்டண்டா கடல் உறங்கி கிடக்குமே புயல் கடந்தால் மிரட்டுமே விடை தெரிந்து களத்திலே படை தொடர்ந்து விரட்டுமே நெஞ்சில தாடி ஐயோ நெருப்பு காத்தாடி நானும் சாம கூத்தாடி என்ன தெரிக்கு முன்னாடி என்னாச்சு? சின்ன ஒரு ஆக்சிடென்ட் சார். ஓ, உங்களை பார்த்துட்டு வர சொன்னாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லு ஸ்ரீராம். நான் வேலு பேசுறேன். என்ன அமைதி ஆயிட்ட? நான் உன்னை பார்க்கணும். எங்க? சார் கேஷுவலா இருங்க. சார் இந்த ஏரியா ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டான், அவன் எங்கேயுமே இல்லை சார். அவன் இங்க வரதா தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நம்ம கிட்ட இருந்து அவன் தப்பிக்க கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ, எங்க இருக்க? நீ சொன்ன இடத்துக்கு தான் வந்திருக்கேன். கணபதி ராம் தியேட்டர் கார் பார்க்கிங், ரெட் கலர் சாண்ட்ரோ 289. என்ன சத்தியத்தை காணோம்? சீட் நம்பர் A5 உனக்காக ரிசர்வ் பண்ணியிருக்கேன். வா. நீ எங்க இருக்க? சீட் நம்பர் A6. ராமூர்த்தி சார், சீட் நம்பர் A6ல இருக்கா? ஓகே சார். மேபி வெப்பன் இருக்கலாம். எஸ் சார். பப்ளிக் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போய் பிடிங்க. ஒரு நிமிஷம். ஒவ்வொரு சீட்டா தேடுங்க. ஓகே சார். எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாது. ஓகே? எஸ் சார். குயிக் கம் ஆன். கமிஷனர் ஏன் கொன்ன? என்னையே அதில் மாட்டி விட்ட? நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நீ ஒரு அக்யூஸ்ட். நீ என்ன என்ன கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க? என்னடா?
யாரா நீங்க? பெரியவரோட மருமகனை கொண்டிருக்கே, விட்டுருமா? இந்த வயசுல நான் போயிருந்தா கூட அவன் போனத்தோட திருப்பி வந்திருப்பேன். வெக்கமா இல்ல? அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை. அண்டர்வேர்ல இருக்க பர்ஸ் அடினா அடிச்சிடலாம், அது நமக்கு பழக்கமான காரியம். இது எப்படி முடியும்? அதெல்லாம் வேணாம் வேலை. ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஆமா, வேற ஏதாவது பண்ணலாம் வேலை. அவன் ஏற்கனவே பிரச்சனையில மாட்டிருக்கான். ஏன்டா ஆளாளுக்கு நெகட்டிவாவே பேசுறீங்க? உனக்கு மட்டும் அவன் மேல அக்கறை இருக்க மாதிரி பேசாத. அவனுக்கு ப்ராப்ளம் அதிகமாயிடக்கூடாதுன்னு தானே சொல்றோம். நம்மளால முடியாது நினைச்சா முடியாது, முடியும் நினைச்சா முடியும். நாளைக்கு டிசி ஃபேமிலியை தூக்குறோம். தெரிஞ்சதை வச்சு தெரியாததை பண்றோம். எனக்கு இப்பவே வேணும். சும்மா அடம் பிடிக்க கூடாது, தெரிஞ்சதா? நீங்க எங்கயாவது போறதுன்னா போயிட்டு வாங்க. சரிங்க மேடம். வாங்கி தரேன்னு சொல்றேன்ல. சாரி மேடம். பொறுக்கி இங்க என்ன கூட்டமாவா இருக்கு? இடிக்கிறதுக்குன்னே வரானுங்க. வண்டி எடு, இந்த காரை ஃபாலோ பண்ணு. சொல்லுமா. நான் வேலு பேசுறேன். டேய், இந்த மொபைல் உங்கள்கிட்ட எப்படி வந்துச்சு? என்ன சார் மொபைலுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? உங்க ஃபேமிலி என்கிட்ட தான் இருக்கு. டேய் வேலு, தப்பு பண்ற. இது வரைக்கும் பண்ணல, பண்ண வச்சிடாதீங்க. டேய், ஒர்க் அவுட் ஆகுன்ற 5 நிமிஷத்துக்குள்ள அவரே ஃபோன் பண்ணாருன்னா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சார் எங்கேயா எங்க ஒய்ஃபும் குழந்தைங்களும்? சார், அம்மா தேட்டரில் விட்டு வெளியே வந்து நின்று சார். திடீர்னு நம்ம கார் என்ன பாஸ் பண்ணி வெளியே போச்சு சார். கார்ல என் ஃபேமிலி இருந்தாங்களா? சரியா கவனிக்கல சார். நீ இப்ப எங்க இருக்கையா? சார், காரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன் சார். கார் எங்க போச்சுன்னு தெரியல சார். யூஸ்லெஸ் ஃபெலோ. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? உனக்கு இப்ப என்ன வேணும்? நீங்க தான். எங்கடா இருக்க? என்ன சார், நீங்க மட்டும் தனியா வராம உங்க டீமையை கூட்டு வந்திருக்கீங்க. முதல்ல அவங்களை அனுப்புங்க. நீங்களா போங்க, போய் வேலை பாருங்க. சார், வண்டியை அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புங்க. உங்களை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ராம்பூர்த்தி சார், கார் எடுத்துட்டு கிளம்புங்க. சார் கிளம்புங்க ஐயா. சார், நீங்க இருக்கிற இடம் ரொம்ப தூரம், அதனால சிவானந்த சாலைக்கு பொடி நடியா வந்துருங்க. இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு தெரியுமா உனக்கு? பரவாயில்ல சார், வாங்க, நான் வெயிட் பண்றேன். டிசி வந்துட்டு இருக்காரு.
எங்கே இருக்க சார் நம்ம நண்பன் ஒருத்தவங்க வருவான், அவங்ககிட்ட உங்கள் ஃபோனை கொடுத்துட்டு இன்கமிங் மட்டும் இருக்கிற ஃபோன் அவன் கொடுப்பான், அது நீங்கள் வச்சுக்கோங்க. இங்கே எவனுமே இல்லையே. நல்லா பாருங்க சார். எங்கடா வேலு? அது அவங்ககிட்டயே கேளு. வேலு, அந்த இடம் சரியாக வரும்னு தோட்டல, நீங்கள் கத்திப்பாரா ஜங்ஷன் வந்துருங்க. அந்த இடம் எவ்வளோ தூரத்தில் தெரியுமா உனக்கு? அப்போ ஓடி வாங்க. ஹலோ, நான் கத்திப்பாரா ஜங்ஷன் வந்துட்டேன். நீ எங்க இருக்க? நல்லா பாருங்க, உங்கள் வண்டி பக்கத்தில் வந்துட்டு இருக்கு, வந்து ஏறிக்குங்க. என்ன மிரட்டி பார்க்குறியா? உனக்கு பயந்து நான் இங்கே வரல. என் ஃபேமிலியை விட எனக்கு டியூட்டி தான் முக்கியம். உன் மேலே என்கவுண்டர் ஆர்டர் இருக்கு. நான் நினச்சா அதை தடுக்க முடியும். ஒழுங்கா சரண்டர் ஆயிரு. ஜீவா, வண்டி எடுத்து போங்க, போய் உங்கள் டியூட்டியை பாருங்கள். நான் அந்த கேஸ்ல இருந்து உன்னை காப்பாற்றுறேன். என் ஃபேமிலியை மட்டும் விட்டுறேன். நீங்கள் ஒரு நேர்மையான ஆள், நான் ஒரு கிரிமினல், என்னையும் காப்பாற்றுறீங்க. போங்க. என் ஃபேமிலி எங்கே புதைக்கிறேன்னு சொல்லி அனுப்புகிறேன், இறங்குங்க. சாருக்கு டியூட்டியை விட ஃபேமிலி தான் முக்கியம் நினைக்கிறேன். வண்டி எடு. கமிஷனர் ஏன் கொண்டீங்க? எதுக்காக என்ன மாட்டி விட்டீங்க? சிட்டியில் பொண்ணுங்க தொடர்ச்சியாக கற்பழிச்சு கொலை செய்யப்படுறதும் காணாமல் போகிறதும் நடந்துட்டு இருந்தது. அந்த கேஸ் என் பார்வைக்கு தான் வந்தது. நானும் குற்றவாளிகளை பிடிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக தான் இருந்தேன். விசாரிச்சப்ப சிட்டியில் இருக்கிற ஒரு பிரபலமான இன்டர்நெட் சென்டர் இதில் சம்மந்தப்பட்டிருந்தது. 2 பேரை அரெஸ்ட் கூட பண்ணேன். அவங்கள விசாரிச்சதுல அவங்களுக்கு பின்னால யாரோ ஒரு விஐபி இருக்கிறது தெரிஞ்சது. அது யாருங்கிறத கடைசி வரைக்கும் அந்த 2 பேரும் காட்டி கொடுக்கல. அன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஹலோ, நான் தொழில்துறை அமைச்சர் சந்தன பாண்டியன் பேசுகிறேன். சார் வணக்கம் சார். நாளைக்கு காலையில் கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? அந்த கம்ப்யூட்டர் சென்டர் விஷயத்தில் ஏதோ பிரச்சனை பண்ணுறீங்களாமே, அது நமது தான் தெரியுமில்ல. அது அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, மற்றதெல்லாம் நீ பார்த்துக்கிய. சரிங்க, எதுவாக இருந்தாலும் நீங்களே சொல்லுங்கள் சார். நான் சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்கும், சொல்லன்னா ஒரு அர்த்தம் இருக்கும். வண்டியை டிரான்ஸ்போர்ட் விட்டு கூட. ஐயா உங்கள் ஃபேமிலியை பற்றி விசாரிக்க சொன்னார். நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் அதுவே நமக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் தானே? உங்கள் ஒய்ஃப் கூட ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் ஐயா நினைப்பார். அவருக்கு பிரச்சனை வராத வரைக்கும். அங்க அடிச்சாதான் நான் விழுவேங்கிறத அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. என் குடும்பத்துக்காக நான் அவங்களுக்கு பண்ண வேண்டியதாயிருச்சு. பொண்ணுங்க கொலை பண்ணப்படுறதும் தொடர ஆரம்பிச்சது. கை கட்டி வேடிக்கை பார்க்கறத தவிர வேற என்னால எதுவும் பண்ண முடியல. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்பதான் யாருமே எதிர்பார்க்காதபடி கமிஷனரே நேரடியாக அந்த கேஸை டீல் பண்ண ஆரம்பிச்சார். பழைய கேஸ் எல்லாம் கூட தோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. பத்திரிகைகளும் இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தினாங்க. என்ன இதெல்லாம்? இந்த கம்ப்யூட்டர் சென்டர் கேஸில் என்னை பற்றி தார்மாராக எழுதியிருக்கான். இப்படியெல்லாம் ஒரு விஷயம் வரும்னு உனக்கு தெரியாதா? ஒரு சின்ன விஷயம், அதை உன்னால் முடிக்க முடியலையா? இல்லை ஏன்ட்டு விளையாண்டு பார்க்குறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். நானே உன் பதிலாம் எனக்கு பெருசு இல்லை, அது எனக்கு பிடிக்காது. இனிமே இது மாதிரி நடந்தது என்கிட்ட கோவப்பட்டா நானே இப்ப பிரச்சனையில இருக்கேன். ஏற்கனவே க்ளோஸ் பண்ண கேஸை கமிஷனர் வேற இப்ப தோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு இன்சிடென்ட்னா பரவாயில்ல, நான் ஏதாவது பண்ணிடுவேன். தொடர்ச்சியா எப்படின்னா தலையை கொடுத்தாச்சு, வெளியே வந்து தானே ஆகணும். நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும். கமிஷனர்கிட்ட பேசுங்க. நான் வந்ததே அதுக்கு தான். ஐயா கமிஷனருக்கு வேண்டியவர் தானே, அவரே பேச சொல்லுங்க. அங்கே தான் பிரச்சனையே. இது ரொம்ப வேண்டப்பட்டவங்கள்ட்ட பேச முடியாத விஷயம். நீங்கள் பேசுங்க, பேசி புரிய வைங்க. சரியா வரலாம், நாங்கள் பார்த்துக்கிறோம்.
கமிஷனர்கிட்ட எப்படி இதை பத்தி பேசுறதுன்னு தயக்கத்தில் இருக்கும்போது அடுத்த கொலை நடந்துச்சு. போங்கம்மா, தள்ளுங்க தள்ளுங்க. எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சா? இல்ல சார். தப்பா நினைச்சுக்காதீங்க சார். சைலண்டா ஏதோ பண்றீங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஏன்னா நமக்குள்ள குழப்பம் வராம இருக்குமே. இந்த கேஸ்ல நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆட்கள் சம்பந்தப்படல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புள்ளி இருக்கு. நாம கேர்ஃபுல்லா மூவ் பண்ணா அந்த ஆள் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. பெரிய புள்ளின்றீங்க, எதுக்கு சார் வீண் பிரச்சனை? கண்டுக்காம விட்டுலாமா சார்? நமக்கு என்னன்னு பரவாயில்ல, ஃபேமிலிக்கு ஏதாவதுன்னா. ஏய், இப்படி இன்னொரு தடவை கிட்ட பேசாத, எனக்கு ரொம்ப கோபம் வரும். கமிஷனர் ஒத்து வரலன்னு தெரிஞ்சதும் மினிஸ்டரோட ஆட்கள் எனக்கே தெரியாம அவரை கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. முதல் தடவையா லாரியில் அடிக்க ட்ரை பண்ணப்போ உன்னாலதான் அவங்க பிளான் செட்டு போயிருக்கு. ஏரியா ஓரமா போய் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அறிவு கெட்ட ராஸ்கல். அடுத்த முறை கார்ல பாம்பு வச்சிருந்திருக்காங்க, அப்பவும் நீ தான் அந்த கார் எடுத்துட்டு போயிருக்க. உடையா கார் வெடிச்சதுக்கு அப்புறம் தான் கமிஷனர் கொல்ல அவங்க ட்ரை பண்ண விஷயம் எனக்கு தெரியும். யார் சார் அந்த பையன் வேலு? முதல்ல அவன் தான் வந்து கெடுத்தான். அவ வரலன்னா நான் வெடிச்சு சதறிருப்பேன். நேரம் நான் போறதா இருந்தது கார்ல. சார் அதான் போலிய விடுங்க. என்ன பேசுறீங்க மனோகர்? நான் போயிருந்தா என் குடும்பம் அனாதையா இருக்கும். சார் உங்க கோவம் நியாயமானது தான். எனக்கு எப்படி தெரியும் நீங்க அவர் கார்ல போவீங்கன்னு? எதுக்கு அவசரப்படுறீங்க? நான் தான் கமிஷனர் பேசுறேன்னு சொன்னேன்ல. அதான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி கமிஷனர் அவ்வளவு ஈஸியா தொட்டுட்டு வெளியே வந்துட முடியாது. புரிஞ்சுக்கோங்க, அவர் உயிரோட இருக்கிறது பிரச்சனை இல்லை, அவர் கமிஷனரா இருக்கிறது தான் பிரச்சனை. ஒரு போலீஸ்காரனை தப்பான ஆளா காட்டுறது ரொம்ப ஈஸி. அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுவும் அவசரப்படாதீங்க. அந்த வேலுவையும் ஏதாவது பண்ணணும். கமிஷனரை ஊழல் வழக்குல மாட்டி விடுறதுன்னு முடிவு பண்ணேன். கமிஷனருக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு வெளியில இருந்து யார் பார்த்தாலும் தப்பா தான் தெரியும். வாங்க சாருங்க உள்ளதான் இருக்காரு. கமிஷனர் ஒரு கேஸ் விஷயமா உன் அக்கௌண்ட்ல பணம் போட சொன்னதா அவர் கூடவே இருக்கிற எஸ்ஐ கிட்ட இன்னொரு ஆபீசர் மூலமா அப்ளை பண்ண. நீ பணத்தை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சதும் உன்னை பினாமியாக்கி கமிஷனர் ஊழல் பண்ண மாதிரியான ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சேன். இந்த நேரத்துல மினிஸ்டர் வீட்டுல இருந்து தப்பிச்சு வந்து இறந்து போன பொண்ணோட மொபைல் கிடைச்சது. அதுல மினிஸ்டர் வீட்டில் நடந்த விஷயம் எல்லாம் ரெக்கார்டா இருந்துச்சு. ஆனா எதிர்பாராத விதமா அந்த போன் கமிஷனர் கைக்கு போயிருச்சு. அந்த பொண்ணோட மொபைல என்ன எப்படி பண்ணிட்டீங்க? என்ன சார் ஆச்சு? உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்த பொண்ணு கையில மொபைல் இருந்திருக்கு. அதுல அங்க நடந்ததெல்லாம் ரெக்கார்டா இருக்கு. சார் அந்த மொபைலை என்கிட்ட கொடுத்துருங்க. இப்ப அதுக்கு வாய்ப்பே இல்ல. கமிஷனர் கையில அது மாட்டிட்டு இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? இப்ப என்ன பண்றது? கமிஷனர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள ஊழல் புகார்ல அவரை வேலையை விட்டு தூக்கிடலாம் நினைச்சேன். 3 வருஷத்திலே 65 பொண்ணுங்களை கற்பழிச்சு கொண்டிருக்காங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது. நீங்க கொஞ்சம் மனசு வைங்க. சார் நான் என் டியூட்டில கரெக்டா தான் இருந்திருக்கேன். இதுக்கு மேல நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கீங்க தெரியல சார். நேர்மை சார். உங்க சர்வீஸ்ல நீங்க ரொம்ப நல்ல ஆள் தான் எல்லாரும் சொல்றாங்க. இப்ப என்னாச்சு உங்களுக்கு? புரியல சார். இந்த கேஸ்ல குற்றவாளிகளை காப்பாத்த ட்ரை பண்றீங்களே, ஏன்? அப்படிலாம் இல்ல சார். எனக்கு தெரியும் இதுக்காக நீங்க எனக்கு எதிராக என்னென்ன செய்யறீங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்த தியாகராஜனை மனசில் வச்சுதான் இப்ப உங்களை மன்னிச்சு விடுறேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. டெய்லி அதோட முகத்தை பார்க்கும் போதெல்லாம் மனசில் ஒரு வலி இருக்கு. ஹாய் அங்கிள். ஹாய். ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ தி சேம். ஸ்வேதா உள்ள போய் படி. உங்களுக்கும் வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கா யோசிங்க. இப்போ உங்ககிட்ட ரெக்வெஸ்டா கேட்கறேன், நெக்ஸ்ட் டைம் இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். லேட் பண்ணா எனக்கு பிரச்சனை ஆயிரும் நினைச்சு உடனே விஜிலன்ஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணேன். கமிஷனர் கரப்ஷன் பண்ண கூட ப்ரூஃப் லைட் இருக்கு சார். அப்பதான் கமிஷனர் என் வீட்டில் விட்டுட்டு போன மொபைல் வந்து ஃபோன் வந்துச்சு. ஹலோ, நானே நேரில் வந்து தரேன் சார். அவரை பார்க்க போகும்போது தான் கமிஷனர் மொபைலை மறந்துட்டு போகல, கமிஷனர் நம்பர் வேணும்னே வச்சுட்டு போயிருக்காருன்னு தெரிஞ்சது. அவர் மினிஸ்டர் சார், நீங்க நினைச்ச நேரத்துல அவர்கிட்ட பேச முடியாது. மனோகர், நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். மினிஸ்டர் கிட்ட போனை கொடுங்க ப்ளீஸ். முதல்ல என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. கமிஷனர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என் வீட்டுக்கு வந்திருந்தாரு. என்ன உளவு பார்க்கறதுக்காக அவரோட செல்போன் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. இது தெரியாம நான் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதை எல்லாத்தையும் கேட்டு என்ன வர சொல்லிருக்காரு. நான் சரியா மாட்டிக்கிட்டேன். இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க வர சொன்னாரு? பெசன்ட் நகர் புரோக்கர் பிரிட்ஜுக்கு. சரி, நீங்க போங்க. அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்போ எப்படி? நீங்க போய் பாருங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஹலோ, வேலு. வேலு தான் பேசுறேன். நான் உன்னை உடனே பார்க்கணும். யாரு நீ? 80 லட்சம் ரூபா கொடுத்தவன இப்போவாவது யாருன்னு கேட்குறிய? எங்க இருக்க? புரோக்கன் பிரிட்ஜு கிட்ட. அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவான். சரிங்க சார். போற வழியில எங்க இறக்கி விட்டுரு. ஓகே சார்.
இந்தாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கிளம்புங்க. சாரி சார். எதுக்கு? உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு சார். நீங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியலையே. என் சிச்சுவேஷன் சார், என் ஃபேமிலியை காட்டி பயமுறுத்துறாங்க. உங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, உங்களை எதுவும் பண்ண முடியாது. I'm a poor man சார். மினிஸ்டர்லாம் எதிர்த்து என்னால் எதுவும் செய்ய முடியாது சார். சார் யோ மடையனாயா நீ? முட்டாத்தனம் பண்ணிட்டேயா? இப்போ என்னாச்சு? ஏன் பதறீங்க? அடிச்சு கொன்னுருவேன். கமிஷனர் கொன்னுருக்க எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும் தெரியுமா? எவனும் தப்பிக்க முடியாது. உன் மினிஸ்டரை நினைச்சாலும் பிடிக்க முடியாது சார். ஆத்திரத்தில் எதையாவது உளராதீங்க. வேலு இப்போதான் இங்கே வந்துட்டு போயிருக்கான். அவன் தான் கொண்டான்னு அவனை தூக்கி உள்ளே போடுங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். வேற மாதிரி எதுவும் யோசிக்காதீங்க, உங்களுக்கு தான் சிக்கல். எல்லாமே என் கை மீறி நடந்து போச்சு. அவங்க சொன்னதை செய்யறதை தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. எங்க அப்பா என்ன பண்ணாரு? அவர் ஏன் கொன்னீங்க? உங்க அப்பா இருந்த அன்னைக்கு மனோகர் எனக்கு ஃபோன் பண்ணா. சொல்லு மனோகர். சார், நாங்கள் கமிஷனர் வீட்டில் இருக்கோம். மொபைல் எடுக்க வந்தோம். வேலோட அப்பா சுப்பிரமணி இங்கே பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போயிட்டான். என்ன பண்ணுங்களோ எது பண்ணுங்களோ தெரியாது. அவனை பிடிச்சி உள்ள வைங்க. திடீர்னு ஃபோன் பண்ணி சுப்பிரமணியத்துக்கு உள்ள போடனா எந்த கேஸ்ல போடுறது? சார், எந்த கேஸாவது ஃபைல் பண்ணி அவனை உள்ள போடுங்க சார். நீங்க சொல்றதுக்காக உடனே அப்படி எதுவும் பண்ணிட முடியாது மனோகர். சரி வைங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஏதோ தெரியக்கூடாத விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நான் பண்ண ஒரே தப்பு உன்னை இந்த கேஸ்ல மாட்டி விட்டதுதான். அப்ப எனக்கு வேற வழி தெரியல. இப்ப நீ என் ஃபேமிலியை கட்டி என்ன மிரட்டுற. அதே தான் அவங்க அன்னைக்கு பண்ணாங்க. என் ஒய்ஃபையும் குழந்தைங்களை விட்டுற. என்ன வேணாலும் பண்ணிக்கோ. உங்க வைஃபும் குழந்தைங்களும் பத்திரமா வீடு போய் சேருவாங்க. நீங்க பண்ண தப்பு தான் என் பிரச்சனைக்கெல்லாம் காரணம். வேலு, உங்களை இப்படி விட்டு போறது பழி வாங்குறதுக்கு இல்லை, என் பாதுகாப்புக்காக. உங்க வைஃபையும் குழந்தைங்களும் நான் கடத்தவே இல்லை. வேலு, வேலு, டேய், அப்பா நீங்க நம்ம கிட்ட கொடுத்த பேக் இப்போ எங்க இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. இதுல என்னன்னு பாரு. டேய், நம்ம தேட செல்போன் இதுல இல்ல. ச்சே. விலு, இது கமிஷனரோட லேப்டாப். இரு. இதான் இந்த கேஸ்ல தான் கமிஷனை கொண்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம தேடுற எவிடன்ஸ் இதுல கூட இருக்கலாம். சிறுவர் சீர்திருத்த பள்ளி. இது மினிஸ்டர் சின்ன வயசுல சீர்திருத்த பள்ளியில இருந்தப்போ எடுத்த போட்டோ. இதுல எவிடன்ஸ்ல எதுவுமே இல்ல, டீடைல்ஸ் மட்டும்தான் இருக்கு. வேலு, இதுல எம்ஜின்னு ஒரு ஃபைல் இருக்கு. எம்ஜினா மிஸ்ஸிங் கேர்ள்ஸ். இதுவும் அதுக்கு ரிலேட்டடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓபன் பண்ணு. பாஸ்வேர்ட் கேக்குது. பாஸ்வேர்ட் தெரியாம ஓபன் பண்ண முடியாது. ப்ளீஸ் இப்படியே ஓபன் பண்ணுங்க. அதுக்கு தான் ட்ரை பண்றேன். ஜீவா, லேட் ஆயிடுச்சு, நீ வீடு கிளம்பு. இல்லடா மச்சான், இது என்னன்னு பார்த்து ஃபைல் ஓபன் பண்ணாலும் டீடைல்ஸ் தான் வரப்போகுது. டேய், அந்த டிசி பேசுனதை ரெக்கார்ட் பண்ணவே, அதை வச்சு ஏதாவது. இல்ல வேஸ்ட்ரா. கோர்ட்டுக்கு போனாலும் டிசி தான் பாதிக்கப்படுவார், வேற எதுவும் நடக்காது. அந்த ஆள் மினிஸ்டரா, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாம அந்த ஆளை எதுவும் பண்ண முடியாது. நீ கிளம்பு. வரேன்டா மச்சான், பை. கிளம்பு ஜனனி, டைம் ஆயிடுச்சு. நீ ரொம்ப தூரம் போகணும். நீ ஏதோ பிளான்ல இருக்கேன்னு நல்லா தெரியுது. உண்மையை சொல்லு, என்ன பண்ண போற? எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். மினிஸ்டர் எதிர்த்து என்னால என்ன பண்ண முடியும் தெரியல. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா எங்க அப்பாவுக்கு ஒன்று நான் சும்மா விட மாட்டேன். நீ நல்லவ, படிச்சிருக்க, நல்ல வேலையில் இருக்க. உனக்கு வரப்போற புருஷன் நல்லவனாக தான் இருக்கணும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிறத விட மறக்கிறது தான் நல்லது. வேணாம் ஜனனி, எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நீண்ட மௌன
கவிதை தனிமை கலையும் நிலவு உடையும் கனவு உறங்கா மனது என்னென்னவோ சொல்கிறாய் என்னென்னவோ செய்கிறாய் என் கண்ணிலே பொன்வெயிலாய் காதல் பெய்கிறாய் ஏனோ 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 போதும் என்று சொல்லி என்ன போதவில்லையே தேவை என்ற தேடி என்ன தீரவில்லையே நாளை என்ன நேரும் என்று தோணவில்லை காதல் நம்மை சேர்ந்த பின்பு காலம் இல்லை என்ன செய்ய நானும் நீயும் இல்லையே ஜீவன் ரெண்டும் தோய்ந்த பின்பு தேவை ஏதும் இல்லையே என்னை துறந்து உன்னில் பிறந்து மரணம் மறுப்பேன் துடிக்கும் உயிரில் தவிக்கும் உணர்வில் ஆயுள் தொடர்வேன் வாட்ச்மேன் பயப்படாதீங்க. உங்களுக்கு சில உண்மைகள் தெரிஞ்சாகணும். என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் இங்கே வரல. உங்கள் ஹஸ்பண்ட் நல்லவர், எந்த தப்பும் பண்ணல. கட்டின பொண்டாட்டியே அவர் தப்பு நினைக்கக்கூடாது. அதனால தான் வேலு இதை வச்சு அந்த மினிஸ்டர் எதுவும் செய்ய முடியாது. அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பாவை கொன்னவன் உயிரோடு இருக்கக்கூடாது. வேலு ஹலோ அப்பா உனக்கெல்லாம் எவன் வேலை போட்டு கொடுத்தான் சார்? உன்ன மாதிரி முட்டாளுங்களுக்கெல்லாம் எவன் போலீஸ்ல வேலை போட்டு கொடுத்தான்னு கேட்குறேன். சரி, இந்த எவிடன்ஸ் இருக்கிற மொபைல் ஃபோன் எங்க இருக்கு? இனி அந்த மொபைல் கிடைச்ச பிரயோஜனம் இல்லை சார். எனக்கு தெரிஞ்ச எவிடன்ஸ் எல்லாம் வேலு கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அதை பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியல. தெரிஞ்சிருந்தா அவன் என்ன தேடி வந்திருக்க மாட்டான். இனி என்ன நடக்கணும்னு நான் பார்த்துக்கிறேன். ஓ ஓகே சார். யோ, இனிமே இது விஷயமா யார்கிட்டயும் எதையும் பேசாத. சரி சார். ஓ ஐயா, அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. ஃபேக்டரிக்கு தான் வந்துட்டு இருக்காரு. தயவு செஞ்சு நீங்க இங்க வந்துருங்க. ஐயா வணக்கம் ஐயா. மனோகர் எங்கடா? எங்கடா உங்க மினிஸ்டர்? நீ எப்பறம் இங்க வந்த? சொல்றா எங்கடா? எடுத்துட்டு போய் கட்டி வை.
எதுக்கு இங்க வந்தியோ அதை நான் செஞ்சுட்டேன். உண்மை தெரியாம இது வரைக்கும் உனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன். மன்னிச்சுடு. நீ வாழ வேண்டியவன். இதை நான் பார்த்துக்கிறேன். ஹலோ. நம்ம நினைச்சது மாதிரி இதெல்லாம் பண்ணது மினிஸ்டர் இல்ல. கமிஷனரோட அங்கிள் நாராயணன் தான் எல்லாத்துக்கும் காரணம். நீ உடனே இங்க வந்துரு. ஹலோ வேலு, வேலு. வேண்டாம், வேண்டாம். ஐயா. மனோகர் எங்கடா? உள்ளதான் இருக்காரு. சின்ன பிரச்சனை. நெட் சென்டரில் ஒரு பொண்ணு வேலை பார்த்தா அந்த கழுதை எவனோ ஒருத்தன் லவ் பண்ணி பிரச்சனை ஆகி அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க. இப்போ அந்த கேஸில் போலீஸ் என்னையும் இன்வால்வ் பண்ண பார்க்குது. நீங்கள் தான் யார் அந்த கேஸை டீல் பண்ணுறா? டிசி தியாகராஜங்கய்யா. நீங்கள் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா. ஃபோன் போடு. ஹலோ, நான் தொழில்துறை அமைச்சர் சந்தன பாண்டியன் பேசுகிறேன். சார் வணக்கம் சார். நாளைக்கு காலையில் கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? வந்துடுறேன் சார். என்னையா அப்படி பார்க்குறீங்க? நீ தப்பானவன் அன்னைக்கே தெரியும். கூடவே இருக்கிறவனாச்சு, அதனால உதவி பண்ண. ஆனா நீ என் பேரை யூஸ் பண்ணி எவ்வளவு வேலை பண்ணிருக்க. நன்றி கட்ட நாய. விசுவாசம் நான் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அவனை திட்டாத பாண்டியன். அவன் ஒரு நல்ல விசுவாசி, நன்றி உள்ளவன். அதனால தான் உங்ககிட்ட சேர்த்து விட்டேன். மனோகர், நீ போ. சரிதான். உன்ன மாதிரி துரோகிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பயலுக விசுவாசி தான். ஏன் கோவப்படுற பாண்டி? சின்ன வயசுல நீ நானும் பண்ணாத தப்பா? நம்ம பழக்கமே மைனர் ஜெயில இருந்து தானே. யோ யோ யோ, சின்ன வயசுல அறியாம 1000 தப்பு பண்ணிருப்போம். ஆனா நீ ரத்தம் சுண்டி போன வயசுல உன் மகளும் ஒரு பொண்ணு தானையா. சின்ன பொண்ணுங்க வாழ்க்கையை சீரடிக்க உனக்கு எப்படியா மனசு வந்தது? அது சரி, செஞ்ச குத்தத்தை மறைக்கிறதுக்கு பெத்த பொண்ணுடைய தாலி அறுத்த பைய தானே நீ. அவளுக்கு உன் விஷயமெல்லாம் தெரிஞ்சா எப்படி அவ முகத்துல முழிப்ப? அப்படி நடந்துடக்கூடாதுன்னு தான் அவ புருஷரே கொண்டு. இப்ப தெரியும் போத என்ன பண்ண போற? அந்த பைய வேலுகிட்ட அவனுக்கே தெரியாம உன்னை பத்தி ஏகப்பட்ட எவிடன்ஸ் வச்சிருக்கான். இப்ப அவனுக்கு துணையா நான் இருப்பேன். வேணாம் பாண்டி, அந்த பையனை நான் பாத்துக்கிறேன், நீ விட்டுடு. யோ, நாளைக்கு காலையில தலைப்பு செய்தியே நீதான்யா. உன்னை விட உங்க அப்பன் ரொம்ப புத்திசாலி. ஒரு இடம் விடாம தேடு. சரிங்கய்யா. தேடி பாருங்கய்யா, எங்கேயும் கிடைக்கல. அந்த மொபைல் கண்டிப்பா இங்க தான் இருக்கணும். நல்லா பாரு. ஒரு நிமிஷம். சொல்லு. நான் வந்த வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் கிளம்பிடுவேன். எங்க இருக்க நீ? சரி, நானும் பக்கத்துல இருக்கேன். வரும்போது ஆன் தி வே பிக்கப் பண்றேன். சொல்லுங்க சார். ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? கமிஷனர் வீட்டிலேயே திருட்டா? போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. இல்லை நான் ஃபோன் பண்ணட்டுமா? இதை பாருங்க, எனக்கும் உங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. நான் கள்ள சாவி போட்டு உள்ள வந்தேன், நீங்க ஒரிஜினல் சாவி போட்டு உள்ள வந்தீங்க, அவ்வளவுதான். டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டேன்னா? இல்ல நான் வந்த வேலையை முடிச்சுட்டேன், உங்க வேலையை முடிச்சுட்டு போங்களேன். இவன் எப்படி? யாருடா அவன்? இவன் வேலுவோட அப்பா. டேய், இங்க இருந்து எதை எடுத்துட்டு போறேன்? இங்க இருந்து எடுத்துட்டு போற மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கமிஷனர் வீட்டாச்சா பார்த்துட்டு போலான்னு வந்தேன்.
அவர் ஊழல் பண்றாருன்னு சொல்றாங்க. அப்படி எதுவும் தெரியலையே. முதல்ல உன் மகன் தேவையில்லாம என் வழியில குறுக்கிட்டான். இப்ப நீயா? என் மகன் ஏதோ சிங்கத்தோட போராடுறான் பிரச்சனைன்னு நினைச்சேன். குள்ள நரிங்களோட தானா? சரி, என் வேலை முடிஞ்சது. நான் கடமை. இங்க இருந்து நீ எதை எடுத்தியோ அது எனக்கு வேணும். கொடு. தரலன்னா மனோகர், இவன் கேட்டா தரமாட்டேன். வாங்கடு. நீ ரொம்ப பெரிய ஆளு. உன்னை எதிர்த்து என்னால ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உனக்கு தேவையானது என் கிட்ட இருக்கு. என் புள்ளைக்கு உன்னால எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தயவு செஞ்சு என் புள்ளையோட வாழ்க்கையில விளையாடுது. மனோகர், அவனை விடாத. அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. உங்க அப்பா என்ன கண்டுபிடிச்சிட்டான். சரி, அந்த எவிடன்ஸ் வச்சிருக்காளே அந்த பொண்ணு, அவ எங்க இருக்கா? வயசான ஒருத்தனை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறேன்? சொல்லு. சொல்லட்டி கொண்டுவியா? கொல்லு. சாவறதுக்கு பயமே இல்லை. உன்னை கொல்ல மாட்டேன். செத்து போறது ரொம்ப ஈஸி. மனோகர், நீ பார்த்துக்க. சொல்லிடுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்றேன். அவளை ஒன்றும் பண்ணிடாதீங்க. எனக்கு அந்த எவிடன்ஸ் கிடைச்சா போதும். மனோகர், இந்த பொண்ணை தொந்தரவு பண்ணக்கூடாது. நீ என்ன பண்ற? அவகிட்ட பேசி எங்கேயும் போயிட வேண்டாம்னு சொல்லு. இந்தா. ஹலோ, நான் வெளியே பேசுறேன். எங்க இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, அங்கேயே இரு. நான் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடு. ஜனனி, நீ பாத்துருக்க? எப்படி அழகா இருப்பாளா?
ஹலோ வேலு பேசுகிறேன். வேலு, இது யாரோட நம்பர்? அந்த நாராயணனோட நம்பர். என்ன சொல்ற? ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டியா? பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. எங்க இருக்க? உன் ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்தில். என்ன இங்க வர சொல்லிட்டு நீ எதுக்கு அங்க போன? எல்லாம் நேரில் வந்து சொல்கிறேன். குற்றத்துக்கு உடந்தையா இருந்ததுனால உங்களை வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களாமே சார். 6 வருஷம் பனிஷ் பண்ணிருக்காங்களாமே சார். சின்ன வயசுல எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். ஆனா கடவுள் என்ன நல்ல நிலையில தான் வச்சிருக்கான். சரி, கடைசி காலத்துலயாவது நல்லது பண்ணலாமேன்னு அரசியலுக்கு வந்தேன். சில தவறான ஆட்களை நண்பரா நினைச்சதுனால இதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் நான் மறக்க விரும்புகிறேன். மிஸ்டர் நாராயணன் இப்போ எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரியாது. தண்ணி எதுக்கு? உனக்கு தண்ணி சோறு எல்லாமே நீ தான். இந்த வயசுல உனக்கு எதுக்கு லைஃப் செக்ஸ்? பசி தாகம்னா என்னன்னு தெரியாம இருந்ததால தானே கொழுப்பு எடுத்து போய் இத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடினேன். சோறு தண்ணி இல்லாம 3 நாள் தங்கியிருக்கேன். இன்னும் 1 நாளோ 2 நாளோ தண்ணி பாலே அனுப்புறேன் நீ செத்ததுக்கு அப்புறம். அம்மா, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்கு தம்பி தேங்க்ஸ் எல்லாம்? எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான். தப்பே இல்லை, அனுபவிக்கட்டும். சரி, நான் வரேன். Thank you.